கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி. இன்னைக்கு வந்து நம்ம நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஸ் ப்ரீட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து இந்த டெக்ஸிடோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கிராஸ் ப்ரீட்ஸ். இதில் நார்மல் கப்பீஸ் இருக்குது. அப்புறமா இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நார்மல் கப்பி இருக்குது. இதில் வந்து இந்த ப்ளூ டைல் இருக்குது. ப்ளூ டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைப் ஆஃப் கப்பீஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொசைக் கப்பீஸ் இருக்குது. ஸோ இதுவும் ப்ரீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் கப்பீஸ் இருக்குது. ஆமாம், இது எல்லாமே ப்ரீடிங் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நிறையா ஃப்ரைஸ் இருந்தது. ஒரு 2 நாள் மற்ற எந்த கப்பியுமே வந்து அதோட ஃப்ரையை சாப்பிடல. ஆனால் இந்த ஒயிட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஃபுட்டு போடாமல் விட்டோடனே ஃப்ரைஸை நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படி தான் போய்கிட்டுருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து அண்ணாமலையார் அக்வேரியம், நம்ம ஃப்ரெண்டோட அக்வேரியம் ஷாப்லேருந்து இந்த கவர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா நம்ம நார்மல் கவரில் எப்பயுமே ஃபிஷ்ஷை வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஏன்னா நார்மல் கவர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் அக்வேரியம் ஷாப்பில் இருக்கிற அந்த அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் போடக்கூடிய அந்த கவர்லேயே தான் நம்ம பிடிச்சி போட போகிறோம். ஏன்னா ஏற்கனவே 2-3 கவர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு முதல்ல வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து அந்த க்ரீன் வாட்டர். ஏன்னா நம்ம வாட்டரை வந்து பெருசாக எப்போவுமே சேஞ்ச் ஓவரே பண்ண மாட்டோம். வாட்டர் வந்து குறைய குறைய வந்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். கீழே உள்ள டஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் சக் பண்ணி அதை வெளில எடுத்துருவோம். அந்த ஃபில்லர் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபில்லர் வச்சு எடுத்துருவோம். ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் சின்னது பெருசு எல்லாமே தான் போடுறேன். கவுண்ட் பண்ணல. அங்கே போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கவுண்ட் பண்ணிக்கிடுவாங்க. கவுண்ட் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா டோட்டலாக அந்த நார்மல் கப்பி எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து சின்னது பெருசு ஃப்ரை எதுவுமே வந்து பெருசு மட்டும் கொடுக்கல, எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் வந்து அங்கே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு இம்போர்ட்டட் டேங்க், ஒரு 1 ஃபீட் அந்த மாதிரி நேனோ டேங்க் மாதிரி ஒன்று வாங்கலான் இருக்கேன். வாங்கிட்டு அதில் வந்து ஒரு அக்வாஸ்கேப்பிங் வந்து எப்படி எப்படி பண்ணணும், வெரைட்டிஸ் ஆஃப் அக்வாஸ்கேப்பிங் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்காக ஆக்சுவலாக வந்து நான் வாங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டைப் ஆஃப் கப்பீஸுமே இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாமே இந்த டக்ஸிடோ, இது எல்லாமே கிராஸ். இந்த கப்பீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லாமே இது இம்போர்ட்டட் தான். ஆனால் அது கிராஸ் ப்ரீட் விட்டதுனால நான் இன்னும் பெருசாக அதை கண்டுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவரில் ஃபுல்லாக வந்து இந்த நார்மல் நம்ம ரெகுலர் கப்பீஸ் இருக்குல்ல, அது வந்து இதில் ஃபில்லப் பண்ண போகிறேன். ரெகுலர் கப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அதோட பேரண்ட்லாம் வந்து 2-3 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அப்போ அது என்ன ஆகுனாக்கா, அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் சைஸில் வந்துடும் உங்களுக்கு. 3 இன்ச்சஸ்க்கு மேலேயே வந்துடும் உங்களுக்கு சைஸு. ஸோ அந்த மாதிரி பிக் சைஸ் கப்பீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்டே ஆயிடுச்சுனாக்கா நல்லாவே இருக்கும். அது பாட்டுக்கு ஒன்லி ப்ரீடிங் ஆகிட்டே இருக்கும். பெரும்பாலும் வந்து அது டெட் ஆகாது. நம்ம வந்து பெரும்பாலும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பாண்டை வந்து அப்படியே விட்டுறணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும், ரொம்ப நாளைக்கு ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். 3 இயர்ஸ் இருக்காது, 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம சைஸ் எல்லாம் வெரைட்டி பார்க்கலாம். இந்த இப்போ உள்ளே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு, பிக் சைஸ் எல்லாமே. இதெல்லாம் நார்மல். இந்த மணி பிளான்ட்டு ஃபுல்லாக நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம எடுக்க முடியாது. முதல்ல அதெல்லாம் வந்து இன்னொரு டேங்க் மாற்றி விட்டுருணும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கப்பியுமே பிடிச்சாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நார்மல் கப்பீஸ், ரெகுலர் கப்பி உங்களுக்கு.
ஸோ இத எடுத்துட்டு போய் நம்ம அண்ணாமலையார் அக்வேரியம் நம்ம நண்பரோட கடையான அவங்கள்ட்ட குடுத்துருவோம் நம்ம. குடுத்துட்டு, நான் உங்களுக்கு வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்றேன், இது எவ்வளவுக்கு நான் குடுத்தேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த திங்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு நானோ அக்வாஸ்கேப்பிங் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா, நீங்க மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும்.